டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குனாஃபாவை நார்மலாக 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கடையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு சூப்பராக அதே டேஸ்ட்டில் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2வது மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இந்த குனாஃபா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு புதுவிதமான டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் குனாஃபா தான் பண்ண போகிறோம். அந்த குனாஃபா பண்ணுறதுக்கு நம்ம சேமியா நம்ம 150 கிராம் எடுத்துருக்கோம். 150 கிராம் சேமியா மெல்லிதான சேமியாவாக எடுக்கணும். அதாவது எவ்வளோ மெல்லிதாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பருவட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ இது போல் நல்லா மெல்லிதான சேமியாவை எடுத்துக்கோங்க. இப்போ 150 கிராம் எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ குனாஃபா பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக சேமியாவே இருக்குது. அது நிறைய கடைகளில் கிடைக்கும். இது நம்ம ஏரியாவில் கிடைக்காதனால நம்ம இருக்கிறதுல மெல்லிதான சேமியாவை நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் கிடைச்சதுன்னா அதே சேமியா கூட வாங்கி பண்ணலாம். சேமியா பவுலில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நொறுக்கி விட்டுருங்க. நல்லா நைஸாக நொறுக்கி விட்டுருங்க. சேமியாவை இந்த மாதிரி நல்லா தூளாக நொறுக்கி எடுத்துடணும். இதில் பட்ரு நல்லா மெல்ட்டான பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நெல்லுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. 50 கிராம் எடுத்துட்டு இப்போ இந்த சேமியா அந்த பட்ரு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். பட்டரை போட்டு சேமியாவில் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடணும். ஆன பிறகு எல்லாத்தையும் நல்லா கையில் இருக்கிறதெல்லாம் உதுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பட்டர்லேயே நமக்கு அந்த சேமியா ஊறி வரட்டும். அடுத்து குனாஃபாவுக்கு க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பத்தை வச்சுட்டோம். பேன் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இங்கே ஒரு 1/4 லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு 250 ml எடுத்து நம்ம இந்த பேனில் சேர்த்துட்டோம். பேனில் சேர்த்துட்டு பால் சூடாகிட்டு வரும்போதே நம்ம இங்கே ஒரு 1/4 கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன். அதாவது பால் நமக்கு சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த 2 பவுடரையும் சேர்த்துடணும். அதை தான் நம்ம கிண்டி விட்டு கட்டி விடாமல் கிண்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா பால்லேயும் கரைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான சீனி நம்ம ஒரு 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த பாலோட கரைச்சி விட்டுக்குவோம். இப்போ நம்ம பால் சேர்த்து உள்ள பவுடர்லாம் சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும். இப்போ அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கும். நல்லா கிண்டி குத்திக்கிட்டே இருங்க விடாமல். நமக்கு ஒரு நல்ல கெட்டி கிரீம் பதமாக வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கிரீம் ரெடி ஆகிறதுக்கு மொத்தமாக நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக இந்த மாதிரி ஒரு திக்கான க்ரீமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல திக்கான க்ரீம் ஆனோடனே நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் பொடிக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான வெனிலா எசன்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் ஒரு 1/4 மூடி இதில் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுடலாம். அதுவும் நம்ம க்ரீம் ரெடியான அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு கலந்து விட்டால் போதும். இப்போ நமக்கு குனாஃபா க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு ட்ரே எடுத்துக்காங்க. கேக்கு பேக் பண்ணுற ட்ரே, இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் பட்டர் இருந்தாச்சுன்னா கூட பட்டரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் அந்த ட்ரேயில் ஃபுல்லாக, அதாவது நடுப்பகுதி ஓரங்களில் படுற மாதிரி நல்லா தடவி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகவே தடவி விட்ருங்க. சைட்லேயும் தடவி விட்ருங்க. ட்ரேயில் நெய்யை தடவிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரேயை ஏற்கனவே நம்ம மிக்சிங் பவுலில் பட்ரு போட்டு அந்த சேமியாவை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுற வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ட்ரேயில் எடுத்து போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் ட்ரேயில் எடுத்து போட்டு அப்படியே பரப்பி விடுங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பரப்பி விடுங்க. இந்த ட்ரேயில் நம்ம ஊறின சேமியாவை ஒரு 3/4 வாசிக்கு சேர்த்து நல்லா இது போல் சமப்படுத்தி விட்டுருங்க. ஒரு கேப் இல்லாத அளவுக்கு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நல்லா சமப்படுத்தியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த பேனில் நம்ம கெட்டியாக க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறின உடனே அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த சேமியா பரப்பி வச்சுருக்கோம்ல இதில் மத்தியில் வைங்க. நடுவில் வச்சுட்டு அதாவது ட்ரேயில் நடுப்பகுதியில் மட்டும் நல்லா தடவி விடுங்க. நல்லா சமப்படுத்தி விடுங்க. ரொம்பவும் கார்னர் வரைக்கும் போயிட வேண்டாம். இப்போ நம்ம கிரீமை இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி விட்டுறணும். அதாவது கார்னரில் விட்டாத அளவுக்கு உள் ரவுண்ட்லேயும் நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு மீதமாக வச்சுருக்கோம்ல சேமியா, அதை எடுத்து மேலே அந்த குனாஃபா கிரீம் மேலே அப்படியேவும் தூவி விடுங்க.
இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த சேமியாவை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பரப்பி விட்டுறணும். அந்த சைடு எல்லா கார்னர்லேயும் போட்டு பரப்பி விட்டுருங்க, அந்த க்ரீம் தெரியாத அளவுக்கு. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையுமே அமுத்தி விட்டு ஒன்று போல் சமப்படுத்திக்கிறணும். நம்ம அடியில் எப்படி சமப்படுத்தணும் அதே மாதிரி மேல் பகுதியிலையும் நல்லா சமப்படுத்திக்கிறணும். இப்போ நல்லா ஒன்று போல் சமப்படுத்தியாச்சு. அடுத்து வீட்டில் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத தோசைகள் ஒன்று வச்சுருக்கோம்ல, அதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குணாப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து இந்த தோசைகள் மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நமக்கு நல்லா பேக் ஆகி வரட்டும். அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சேவோம். அடுத்து நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி 1/2 கப்பு. ஜீனி எவ்வளோ எடுக்குமோ அவ்வளோ தண்ணி, தண்ணி எவ்வளோ எடுக்குமோ அவ்வளோ ஜீனி. இப்போ நமக்கு ஜீனி நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் அப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பதம் இருந்தால் போதும். அதாவது கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் எது வேண்டாம், லேசாக நல்லா பிசு பதம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு எப்படி எடுப்போம் அந்த பக்குவம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டோம். ஸ்டவ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சாறு ஒரு 5 சொட்டு மட்டும், அவ்வளோதான், லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கூட நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சா. இப்போ இந்த அளவுக்கு ஆனோடனே இதை பக்குவமாக வெளியே எடுத்துடணும். அப்படியே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்படியேவும் அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெய், ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யை வந்து அந்த பேனில் நல்லா தடவி கொடுத்துருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி கொடுத்துருங்க. இப்போ இந்த பேனில் நெய் இந்த அளவுக்கு தடவி விட்டு இந்த பேனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரே மேலே கவுத்திடுங்க. இப்போ நம்ம ட்ரேயில் இருக்கிறத பேனுக்கு மாற்ற போகிறோம். நல்லா கையை வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே திருப்பிடுங்க. இந்த பக்கம் நல்லா துணி வச்சுக்கோங்க. தட்டு மேலே வச்சுருந்தாலும் நமக்கு சூடாக தான் இருக்கும். அதனால் நல்லா துணியை வச்சுட்டு இப்போ நம்ம தட்டை எடுத்துடலாம். இப்போ நம்ம ட்ரேயை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம பேனுக்கு மாற்றிட்டோம்ல, அடுத்து அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சைடு நல்லா பேக் ஆகி வரட்டும். இப்போ நம்ம திருப்பி வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடு நமக்கு நல்லா பேக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிஸ்தா பருப்பு நல்லா நொறுக்கணும். பிஸ்தா பருப்பை அப்படியே நம்ம ஒரு ரவுண்டாக போட்டுக்கலாம். பிஸ்தா பருப்பு நல்லா ஒரு 25 கிராம் பருப்பு வாங்கிட்டு நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. அது அப்படியே உள் ரவுண்டில் நம்ம ரவுண்டாக போட்டு விடுங்க. இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்பை அப்படியேவும் நடுப்பகுதியில் நல்லா அப்படியே பரவலாக ஊற்றி விடுங்க. இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறும்போது நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நிமிஷமாக அதில் ஊறி வரணும். இப்போ நம்ம தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த க்ரீம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அந்த பீஸை தனியாக எடுத்துடலாம். உண்மையிலே குணாப்பா நல்ல குணத்தோட நல்ல மனத்தோட ரொம்ப சுவையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான குணாப்பா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.